சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாற்றம் என்ன? தொழிலில் நீங்கள் எப்படி ஒரு வெற்றியை கொண்டு வர நீங்கள் எந்த மாதிரியான சில விஷயங்களை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்பக்கூடியவங்க தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்க. எந்த ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாலுமே அதனை எக்காரணத்தை கொண்டும் அதில் இருந்து இவங்களை மாற்றிக்கொள்வது என்பது இவங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. சில இடங்களில் வேலையில் சிறு சிக்கல்கள் உண்டாகலாம். சில இடங்களில் பொறுப்பாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேலை உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் விரைவாக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரித்து உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு கலகலப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு ஏற்ற ஒரு நேரம். பொதுவாக குடும்பத்தில் பொறுத்தவரை உங்களுடைய சிரமங்கள் விலகலாம். பிள்ளைகளால் மதிப்பு பெருமை உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் பொறுப்போடு உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 12ல் இருப்பதால் உங்களுக்கு வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தவரை மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியுடனும் ஆதாயம் தருவதாகவும் இருக்குது. திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பண வரவும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய உறவு நல்லுறவாக இருக்குது. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையே காணப்படலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும். அதிகாரிகளுடைய கண்டிப்பு காட்டினாலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்காது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதமாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அலைச்சல் குறையக்கூடியதாகும். சுணங்கி கிடந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரலாம். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீங்க. சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவாங்க. அவர்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகக்கூடியதாகும். உங்களுடைய குறிக்கோள்களை அடைவது
அலட்சியமாக கொண்டு செயல்படுத்துவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் அகலலாம். வேலை நிமித்தமான குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படலாம். அடுத்தவரை பார்த்து எதையுமே நீங்கள் செய்ய தோன்றலாம். அதனை விட்டு விடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரை காரிய வெற்றி கைகூடும். கலைத்துறையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற எண்ணுவீங்க. அதற்காக புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன ரீதியில் எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். உங்களுடைய எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை சரி செய்து முடிக்க உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலுமே லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வாடிக்கையாளர்களை நிதானமாக பேசி தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய நிறுவன பங்குகள் உயரக்கூடியதாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். குடும்பத்தாருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அனுகூலமாக இருக்குது. குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க முற்படுவீங்க. பெண்களை பொறுத்தவரை பண வரத்துக்கு திருப்தி தருவதாக இருக்குது. எதிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். தினமுமே கோதுமை துளை காகத்திற்கு வைக்க உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமாக இருக்குது. சிந்தனை சொல் செயல் என அனைத்திலுமே வேக காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான ஒரு பலனை முழுமையாக எதிர்பார்க்கக்கூடியவங்க. பின்னால் இருந்து குறை கூறுவது என்று உங்களுடைய துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடியவங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9வது இடத்துக்கு செவ்வாய் வராரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியவங்க. 5ஆம் இடம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கு குரு அதிபதியாக வராரு. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.